கண்டிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்தது, கட்சியில் உறுப்பினராகி ஒரு புதிய பதவியை எடுத்துக்கொண்டது தாவேகாக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அண்ணாமலை போய் ஜாயின் பண்ணுவாரா? அவர் தாவேகாவில் போய் தன்னை இணைத்துக் கொண்டு ஒரு இயக்கத்து மூலமாக எப்படி அவர் இணைக்கும் போது அவர் மோடியை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுவார். அண்ணாமலை ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் நவம்பர் மாசம் ஆரம்பிச்சிருக்கணும். அவர் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் போனார்னா அதனுடைய பயன் எதுவும் இருக்காது. நீங்க அந்த அறிவிப்பை போய் பார்த்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு முயற்சிகள் செய்வதற்கான குழு. திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு சொல்லல. சோ ஸ்பெகுலேஷன் ஸ்டில் எக்ஸிஸ்ட். அவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ரெலவன்ஸ் வேண்டும் என்றால் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் சிறுபான்மையினர் மக்கள் கடலோர மாவட்டங்களிலும் தான் அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு. விஜய் அந்த வாக்குகளை பெருமளவில் தன்னுடைய பக்கம் இழுக்கிறார். சரி, தாவேகாவில் போய் இணைந்தால் என்ன பொறுப்பு கொடுக்கப்படும்? அவருடைய வாய்ஸ் செங்கோட்டையனுக்கு அந்த பிரச்சனை உண்டு. செங்கோட்டையனே 2-3 மாதங்கள்ல இவர் சொல் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய யாருமே சொல் பேச்சு கேளாமை என்பதை கொண்டவர்கள். மாவட்ட நிர்வாகிகள்லாம் அவர் மேல ஒரு அதிருப்தியில தான் இருக்காங்க. அதனால சீட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால சீட்டு கிடைப்பது கஷ்டம். அதனால அவர் தாவேகாவுக்கு சென்றால் என்றால் அவருக்கு அந்த மரியாதை இருக்காது. வணக்கம் சிவா 1440 நேயர்களே. மீண்டும் இன்று மாறுபட்ட கருத்துக்களை உங்கள் முன் எடுத்து வைக்கும் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள் நம்முடன் ஒரு அரசியல் விவாதத்தில் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சிவா. வணக்கம் சிவா 1440 நேயர்களுக்கு வணக்கம் சார். இப்போ நம்ம தாவேகா கட்சி தான் இன்னைக்கு ரொம்ப அரசியல்ல ஒரு மைய புள்ளியா இருக்கு. அதாவது அவங்களுக்கு எவ்வளவு ஓட்டு வரப்போறது, அவங்க டெஸ்டடா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் தனியா இருக்க, இன்னைக்கு ஒரு முக்கியமான மைய புள்ளியில அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க ஆரம்பத்தில இருந்து இப்ப நேற்று நடந்த ஒரு ஒரு நிகழ்வு, அரசியல் நிகழ்வு வரைக்கும் பார்த்தோம்னா, நேத்து நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வா அரசியல் விமர்சகர்களால் பார்க்கப்படுது. அதாவது திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மிக மூத்த தலைவர். அதிமுகவில் எம்ஜிஆர் அண்ட் அம்மா ஜெயலலிதா அவங்க காலத்துல இருந்து ஒரு அனுபவமிக்க ஒரு அரசியல் தலைவர். தன்னுடைய கட்சியை விட்டுவிட்டு, ஒருங்கிணைக்கும் நோக்கத்தை விட்டுவிட்டு, இப்போது தாவேகாவில் இணைந்து விஜய் கையை பலப்படுத்துவதற்காக அவர் இணைந்திருக்காரு. அதுக்குரிய விஷயங்கள்லாம் அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. சோ அது மட்டும் இல்லாம பலவிதமான தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா, நாளைக்கு இதே மாதிரி விஜய் கையை பலப்படுத்துறதுக்கு அண்ணாமலையும் ஈவன் டிடிவி தினகரன் கூட்டணி பத்தி ஏற்கனவே பேசிட்டு இருக்காரு. ஈவன் திமுகல இருந்து பிடிஆர் பழனிவேல் ராஜவன் கூட விஜய் கையை பலப்படுத்துறதுக்கு நாளைக்கு முன் வரலாம் அப்படின்னு ஒரு வதந்தி அது வதந்தியா தகவலான்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல, உலா வருது. இத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? சார், முதல்ல செங்கோட்டையனை பத்தி பேசுவோம். கண்டிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்தது, கட்சியில் உறுப்பினராகி ஒரு புதிய பதவியை எடுத்துக்கொண்டது தாவேகாக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா தாவேகால பாத்தீங்கன்னா எல்லாமே நோ வாய்ஸ், பொலிட்டிக்கல் நோ வாய்ஸ். அதாவது இப்பொழுதுதான் ஆரம்பித்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிர்வாக குழு எல்லாமே பார்த்தா கூட யாரும் பழுத்த அரசியல்வாதி கிடையாது. புசி ஆனந்த் கூட ஏதோ 1-2 இடத்துல இந்த பாண்டிச்சேரியில எலெக்ஷன்லாம் நின்றுருக்காரு, அந்த மாதிரி தான் தவிர இஸ் நாட் பழுத்த அரசியல்வாதி கிடையாது. ரெண்டாவது, கட்சியை வழி நடத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்க தத்தளிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு தான். சோ அப்ப செங்கோட்டையன் அதை நிரப்புகிறார். அது ஒரு லீடர்ஷிப் எடுத்துட்டு வர்றார். ஏன்னா அவர் ஸ்ட்ரக்சர்ட் லீடர்ஷிப் எடுத்துன்னு வரதுக்கு எப்படி பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் விஜயகாந்துக்கு கட்சிக்கு ஒரு பலமாக இருந்தாரோ. ஏன்னா பாலிடிக்ஸ் நீங்க சும்மா அரசியல் வசனம் பேசுறதோ கூட்டத்துல கூட்டம் வரதோ முக்கியம் கிடையாது. அங்கங்க நீங்க ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதில் இருந்து ஆரம்பிச்சு எந்த அரசியல் நிகழ்வுக்கு எப்படி ரியாக்ஷன் பண்ணும். ஒண்ணும் இல்ல, இந்த கரூர் விஷயமே இருக்கும்போது செங்கோட்டையன் அந்த கட்சியில இருந்திருந்தானா அது வேற விதமா ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும் சொல்லுகள் எப்படி இவர் எந்த விதமான அரசியலை செய்திருக்க வேண்டும். நானே உங்க ஷோலியே கூட சொன்னேன், அவர் கலெக்டர் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து இருக்கணும், ஓடி வந்திருக்க கூடாது, தனமாக ஓடி வந்திருக்க கூடாது. நான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் 2வது ஷோலயோ அதை பத்தி பேசும்போது பேசணும். அவர் கவர்டைஸ் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி இருந்திருக்காது. சோ செங்கோட்டையன் கண்டிப்பாக தாவேகாக்கு ஒரு பலம். அது என்னன்னா ஒரு ஆர்கனைசிங் பலமா இருக்குமே தவிர அவரால் ஒரு பெரிய ஆளுமை மிக்க தலைவர், அதனால அவர் அப்படியே ஒரு 50 சீட்டை வளைச்சு போடுவார். அவர் இன்ஃபேக்ட் ஆதவர்ஜன் ஆனா ஒரு எம்எல்ஏ கேரண்டிடுங்க அப்படின்னாங்க.
அதுவே கூட எனக்கு தெரியாது. செங்கோட்டையன் அவர்கள் தாவேகா சின்னத்தில் நிற்கும் பொழுது கோபிச்செட்டிப்பாளையத்திலயோ இல்ல ஈரோடுலயோ கூட அவர் வெற்றி பெறுவாரான்றது தெரியாது. ஏன்னா செங்கோட்டையனுடைய வெற்றிக்கு பின்னாடி அதிமுக என்ற ஒரு இயக்கமும் இரட்டை இலை என்ற சின்னமும் மிகப்பெரிய அளவு. ஹி இஸ் அ டால் லீடர், இல்லைன்னு சொல்லல. 50 வருஷ பாரம்பரியம் இருக்கு. இன்ஃபேக்ட் ஜெயலலிதா அவர்கள் வந்து அவரை வந்து ஒரு தடவை மினிஸ்ட்ரியில இருந்து எடுத்து விட்டார். ஐ திங்க் 2011 எலெக்ஷன் கேம்பெயின் போதோ இன்னும் ஞாபகம் இல்லை, ஆர் 2016 கேம்பெயின் போதா, ஏதோ ஒரு விச் கேம்பெயின் ஐ நீட் டு ரிமெம்பர். அப்ப வந்து என்ன பண்ணாங்க, அவங்க சுற்றுப்பயணம் தான் இவர் இல்லாம பிளான் பண்ணாங்க. 2வது நாளே ஜெயலலிதா காட் பிஸ்ட் ஆஃப். சுற்றுப்பயணத்தை வந்து செங்கோட்டையனை கூப்பிட்டு திருப்பி நீ பாருன்னு அவர் வந்து எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு நாள்ல ரீஅரேஞ்ச் பண்ணி ரீபிளான் பண்ணி ஆரம்பித்தார். சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. சோ செங்கோட்டையன் அப்படிப்பட்ட ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அதிமுகவுக்கு இது நஷ்டம் தான். அதிமுக என்ன வேணா சால்ஜாப் சொல்லலாம், செங்கோட்டையனால ஒன்னும் பெரிய பாதிப்பு இருக்காதுன்ட்டு. செங்கோட்டையன் விஜயனுடைய கட்சியை பலப்படுத்துகிறார் என்றால் எஸ், அப்போதான் அதிமுகவுக்கு அது ஒரு பலம் இழப்பு தான். 2வது செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காரு, நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க முன்னாள் அமைச்சர்கள்லான்ட்டு. எனக்கு அது உடனே நடக்குமான்னு தெரியல. நடக்கணும் என்றால் ஒரு பிப்ரவரி மார்ச் கிட்ட தான் நடக்குமே தவிர இப்போது இமீடியட்டா நடக்காது. நீங்க அடுத்து என்ன கேள்வி கேட்டீங்க, உங்களுக்கு அண்ணாமலை போய் ஜாயின் பண்ணுவாரா இல்ல போய் ஜாயின் பண்ணுவாராங்கிறத விட அண்ணாமலை ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு அது விஜய் கரத்தை பலப்படுத்துவாரா அப்படின்னு கேட்டேன். அண்ணாமலை ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் நவம்பர் மாசம் ஆரம்பிச்சிருக்கணும். அவர் ஜான்வரி பிப்ரவரி வரைக்கும் போனார்னா அதனுடைய பயன் எதுவும் இருக்காது. ஸோ அப்போ அண்ணாமலை வந்து இன்னும் டிசம்பர் மாசத்துக்கிட்ட முடிவு எடுப்பேன் அப்படிலாம் சொல்றார். அது ஏற்கனவே நவம்பர் 8ஆம் தேதி கிட்ட ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. அவர் ஆரம்பிக்கணும் என்றால் அவர் நவம்பர் மாசத்துக்கிட்ட ஆரம்பிச்சிருக்கணும். பண்ணியிருந்தாருன்னா அவர் விஜயோட போய் சேருவாரான்னு தெரியும். ஆனா ஒண்ணு, செங்கோட்டையனுக்கே கூட ஒரு பெரிய தர்ம சங்கடம் ஏற்படுத்தும். ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு பார்ட்டியிலேருந்து வரவர். அதிமுகவிலாகட்டும் திமுகவிலாகட்டும் ஈவன் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எதுவாக இருக்கட்டும், பாஜகவை தவிர பாஜகலையும் வந்து இந்த ஹைரார்கி இப்பெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் யாரும் மதிக்கிறது கிடையாது. ஒரு காலத்துல வந்து ஒரு கட்டுக்கோப்பான கட்சியாக இருந்த இது வந்து இப்ப தமிழ்நாட்டில் யாருமே அந்த சென்ட்ரல் லீடர்ஷிப்பை மதிக்கிறது கிடையாது. அப்படின்ற ஒரு போக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளாவே அது ஒரு கொஞ்சம் அது ஒரு ஏதாவது ஒரு இந்த ரிபல்லியன், எப்படி காங்கிரஸ்ல ஒரு ரிபல்லியன் கேம்ப் இருக்கோ அதே மாதிரி தமிழக பாஜக இருந்துகிட்டே தான் வந்துட்டு இருக்கு. ஐம் நாட் சேயிங் முருகன் காலத்திலயோ தமிழிசை காலத்துல இருந்தே கொஞ்சம் அப்படி ஒரு ரிபல்லியன் ஒரு மைண்ட் செட் வந்துட்டு இருக்கு. முருகன் தலைவராக இருந்த போது கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சு, அண்ணாமலை இருந்த போது ஜாஸ்தி ஆச்சு, இப்ப இன்னும் பெருமளவுல இருக்கு. ஏன்னா நயினார் நாகேந்திரனே தலைவரானதுக்கு மற்றவர்கள் யாரும் போட்டிக்கும் வரவில்லை. நயினார் நாகேந்திரன் ஒண்டி தான் ரெடியா இருந்தார், மற்றபடி வேற யாருமே போட்டி போடுவதற்கு தயாராக இல்லாமல் இருந்ததுனால் நயினார் நாகேந்திரன் வந்து வந்திருக்கார். நயினார் நாகேந்திரனுடைய ஆக்ஷன் ஆரம்பத்துல ரொம்ப நல்லா இருந்தது. அவருடைய ஆக்ஷன்ஸ், அதாவது வந்து அதிமுகனுடைய தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பாஜக நிர்வாகிகளையும் ஒருங்கிணைப்பதில் ரொம்ப நல்லா பண்ணார். இப்போ அதுல பெருசா ஒன்றும் அதுல ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் இல்ல, அது வந்து ஒரு புஷ் இல்ல, என்ன நடக்குதுன்னே தெரியல, அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. சோ அண்ணாமலை அவர்களுக்கு உண்டான ஒரு முக்கியத்துவம் குறைந்து கொண்டு வருகிறாதான்னா கண்டிப்பா பாஜக அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை தான் இப்போதைக்கு. தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து என்னன்னா அந்த இது வந்தே மாதரம் கமிட்டியில போட்டாங்க அப்படிங்கிற அந்த அளவுக்கு தான் ஒரு முக்கியத்துவம் இருக்கே தவிர மற்றபடி ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடத்துலயோ இல்ல ஒரு இதுலயோ வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அது அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும், நோ டவுட் அபவுட் இட். அதனால அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிப்பாருன்னா அண்ணாமலை தனியாக சென்று கட்சி ஆரம்பிக்கும் பட்சத்தில், ஒரு இயக்கமோ கட்சியோ ஆரம்பிக்கும் பட்சத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் லீடர்ஷிப்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு என்னன்னு சொல்றது, he has taken a moral high ground. அதாவது நான் மோடி கையை பலப்படுத்துவதற்காக தான் நான் வந்து அரசியலே வந்தேன், மோடியை பார்த்து தான் நான் அரசியல வந்தேன், அவரால் ஈர்க்கப்பட்டு வந்தேன் போது அவர் தாவேகாவில் போய் தன்னை இணைத்து கொண்டு ஒரு இயக்கத்து மூலமாக எப்படியோ அவர் இணைக்கும் போது அவர் மோடியை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுவார். அப்போ அவர் எடுத்த மாரல் ஹை கிரவுண்ட் எல்லாம் கோஸ் ஃபார் அ டாஸ். ஹி பிகம்ஸ் yet another politician, கொள்கை இல்லாத ஒரு பொலிட்டீஷியன்ற மாதிரி ஆகும். ஸோ அந்த ஒரு தர்ம சங்கடத்துக்கு அவர் உள்ள போவாரா சொல்ல முடியாது. சில டெஸ்பரேட் சிச்சுவேஷன்ஸ் வில் ஃபோர்ஸ் டெஸ்பரேட் டிசிஷன். அந்த மாதிரியான சொல்ல வரேன்னா அவர் வந்து திமுகவை ஆட்சியில இருந்து அகற்றணுங்கிறது வந்து ரொம்பவும் முக்கியமான குறிக்கோள். அது எப்படி வந்து மோடி ஆதரிக்கணுங்கிற குறிக்கோள் மாதிரியே இது ஒரு முக்கியமான குறிக்கோளை வச்சு செயல்படுறவர். ஸோ இப்ப தாவேகாவை வந்து நம்ம வந்து தாவேகாவோட பலம் தான் வந்து திமுகவை அழிக்க முடியும்
அப்படிங்கிற பட்சத்துல, அவர் வந்து தாவேகாக்கு தன்னுடைய பலத்த குடுத்து, இன்னும் கொஞ்சம் திமுகவ அழிக்கிறதுக்கான சக்திய குடுக்க நினைக்கலாம் அப்படின்னு வந்து சில விமர்சகர்கள் சொல்றதுனால, அந்த மாரி ஒரு எண்ணம் வருது. சார் கொஸ்டின் இஸ் தாவேகா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. என்ன உதாரணத்துக்கு செங்கோட்டையன் போய் ஜாயின் பண்ணதை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. மனோஜ் பாண்டியன் திமுக போய் ஜாயின் பண்ணார், அதிமுக அதாவது ஓபிஎஸ் கேம்ப்ல இருந்து. அதை பத்தி யாருமே பேசலையே ஏன்? அதே மாதிரி செங்கோட்டையன் வந்து ஜாயின் பண்ணதுன்னா அவர் வந்து அப்பாவு சட்டமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் கிட்ட தன்னுடைய ராஜினாமாவை கொடுத்து 2 நாட்களுக்கு பிற்பாடுதான் விஜய் கட்சியில் ஜாயின் பண்ணுகிறார். இன் பிட்வீன் அவர் வந்து தன்னுடைய ரெசிக்னேஷனை கொடுத்ததும் அதுக்கப்புறம் ஜாயின் பண்றதுக்கு நடுவுல இருந்த ஒரு நாள் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள். சோ அது சேகர் பாபு அவர்கள் செங்கோட்டையனை போய் நடுவுல பார்க்கிறார். சோ ஒரு பத்திரிகையாளர்கள் மத்தியில ஒரு விஷயம் என்ன போகுதுன்னா, சேகர் பாபு வந்து நீங்க வந்து ஒரு நாள் தள்ளி போய் ஜாயின் பண்ணுங்க, ஏன்னா மீடியானுடைய கெலார், மீடியானுடைய அட்டென்ஷன் உதயநிதி ஸ்டாலினுடைய பர்த்டே ஃபங்க்ஷனை வந்து இம்பாக்ட் பண்ணக்கூடாது. நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் பின்னுக்கு தள்ளப்படுவார். அப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் செங்கோட்டையன் பண்ணியிருக்கார். அந்த ஒரு ஃப்ரம் ஹிஸ் பாஸ்ட் கலீக்ல இருந்து ஒரு ரிக்வஸ்ட் வரவே அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை செய்திருக்கணும், கனெக்டிங் த டாட்ஸ். அப்போ அரசியல்வாதிகளுக்கு நடுவுல திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் எந்த ஒரு பேதமும் இல்லை, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். கட்சின்னு வரும்போதுதான் கீழே இருக்கிற தொண்டர்களோ இல்ல அது ஆதரவாளர்களோ தான் சண்டை போட்டுப்பாங்க. அவங்களுக்குள்ள வந்து கட்டிப்பிடிச்சு உருளக்கூடிய நிலைமை தான் பல இடத்துல இருக்கும், பல கட்சிகளிலும் இருக்கும். இருந்தாலும் இப்ப செங்கோட்டையன் அவர்கள் அங்க போய் ஜாயின் பண்றதுக்கு ஒரு நாள் ஏன் டிலே பண்ண? சோ இதெல்லாம் கனெக்டிங் த டாட்ஸ் பார்க்கும்போது திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார். அப்போ அண்ணாமலை அவர்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு விஜய் தான் லாயக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி போய் கை கோர்க்கும் பட்சத்தில் இந்த விமர்சனங்கள் வர ஆரம்பிக்கும். அல்லது விஜய் வந்து மோடி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, சென்டர்ல இருக்கக்கூடிய மோடி எதிர்ப்பை கைவிடவில்லை என்றால் அண்ணாமலை அவர்களுக்கு விஜயுடன், இதெல்லாம் ஒரு ஹைப்போதட்டிக்கல், நம்ம பேசுறதெல்லாம் ஹைப்போதட்டிக்கல். ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அண்ணாமலை அங்க போக வேண்டும் என்றால் மோடி எதிர்ப்பை விஜய் கைவிடவில்லை என்றால் அங்க அவருக்கு அப்ப இவர் வந்து இத்தனை நாள் நான் மோடிக்காக தான் அரசியல்ல வந்தேன், என் வேலையை விட்டுட்டு வந்தேன் சொன்னதெல்லாம் அப்படியே பொய்த்து போய்விடும். சோ அண்ணாமலைக்கு ஒரு தர்ம சங்கடம். விஜய் அவர்கள் திமுக என்ன பண்ணும், அண்ணாமலை வந்து பிஜேபி தான் வந்து பி டீமா உள்ள அமைச்சிருக்கு, அதனால தான் பாருங்க விஜய் வந்து பாஜக எதிர்ப்பை கைவிட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு நிலையை எடுக்கும். சோ இது இந்த எல்லா பிரச்சனைகள் நடுவுல அதிமுக தூங்கி கொண்டு இருக்கும். இது எல்லாத்துக்கும் நடுவில் நீங்க திமுகவுடைய நேரேட்டிவ் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2026க்கு அவங்க வந்து 2024 21 எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா திமுக வாசஸ் பிஜேபின்ற ஒரு கட்டமைத்தார்கள் எலெக்ஷனை. இப்ப திமுக வாசஸ் தாவேகான்னு ஒரு கட்டமைக்கிறார்கள். அப்போ அண்ணா திமுகவை நாங்கள் பொருட்டாக மதிக்கவில்லை அப்படின்ற ஒரு நிலையை திமுக ஏற்படுத்த பாக்குது. ஏன்னா ஆன்டை இன்கம்பன்சி ஓட்டர் எடப்பாடி அவர்களுக்கு வந்து அதிமுகவுக்கு போவதற்கு பதிலாக விஜய்க்கு போச்சுன்னா அது திமுக சாதகமாக இருக்கும் என்று திமுக நம்புகிறது. தன்னுடைய சார்பு ஓட்டுகளை தக்க வச்சுக்கலாம். ஆன்டை இன்கம்பன்சி ஓட்டு எடப்பாடிக்கு செல்லாமல் தாவேகாக்கு போச்சுன்னா அதுல ஒரு இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் போல் சிஸ்டத்துல தான் வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு நம்பிக்கை, அவர் ஒரு எண்ணம் திமுக கையில இருக்கிறதுனால தான் அவர்கள் அதிமுகவே ஆட்டத்துல சேர்த்துக்காம இருக்காங்க. எடப்பாடி என்ன பண்றாரு, என்ன நீ ஆட்டுக்கு சாத்துக்கலையா, நானும் வரமாட்டேன் போது கோச்சின் இருக்கிற மாதிரி வெளில உட்காந்துருக்காரு. See, this is where the ADMK is not playing the politics. அது என்ன பண்ணணுமோ அது பண்ணாம இருக்காங்க. அண்ட் பிஜேபி கடந்த சில மாதங்களாகவே அதிமுகனுடைய சப்சிடரி பார்ட்டி மாதிரியே தான் இருக்காங்க. தன்னிச்சையாக ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதோ தன்னிச்சையாக தங்கள் அரசியலை செய்வதையோ செய்ய மறுக்கிறார்கள். அது பிஜேபிக்கு நல்லதும் இல்லை. இப்ப நானே அதுக்கு தான் வந்தேன். இப்ப இன்னொரு 2 விதமான கணிப்பு சொல்லப்படுது. நீங்க சொல்ற மாரி டிஎம்கே வந்து செங்கோட்டையனை வந்து தாவேகால பிளேஸ் பண்ணி, தாவேகாக்கு ஒரு முக்கியத்துவம் குடுத்து, நாளைக்கு போட்டிங்கிறது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு வீக்கர் லிங்க வந்து தன்னுடைய போட்டியாளரா வச்சுட்டு, இது வீக் லிங்க், ஸ்ட்ராங் லிங்க் பழைய கேம் தியரி அது. அது ஒரு தியரி. இன்னொரு தியரி என்ன வருதுன்னா, அமித்ஷா வந்து செங்கோட்டையனோட பேசுறபோது, ஏன்னா செங்கோட்டையன் அமித்ஷாவ சந்திச்சு பேசினதெல்லாம் நமக்கு முன்னாடி நடந்தது தெரியும். அவர் தான் தாவேகால வந்து செங்கோட்டையனை வந்து அமைச்சிருக்கிறதாவும், அவர் விஜயோட கன்வின்ஸ் பண்ணி அவர் என்டிஏக்கு வந்து ஆதரவா ஒரு நிலைப்பாடு எடுக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண நீங்க சொல்றதாவும் இன்னொரு தியரி இருக்கு. அந்த தியரி படி நடந்துச்சுன்னா டிஎம்கேக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். ஏன்னா தே ஆர் ஆல்ரெடி டெல்லிங் பிஜேபி பி டீம் இஸ் டிவி தாவேகா.
ஸோ அதுல வந்து அதுவும் வேறு விதமான அரசியல் கணக்குல போய் முடியும். ஸோ அதுல என்ன பண்ண போறாங்கன்னு அவங்க தெரியல. இதுல இந்த சமயத்துல நம்ம பிஜேபி பத்தி பேசலாம். அதுக்கப்புறம் காங்கிரஸ் பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கு. நீங்க சொன்ன மாரி இப்ப பிஜேபில என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, ரொம்ப லேக் லஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாரி இருக்கு. நீங்களும் அத டச் பண்ணிட்டீங்க. ஸோ அதுவும் இல்லாம அவங்க அண்ணாமலை எதிர்ப்பு, எ ஐ எடப்பாடி எதிர்ப்பு இருக்கிற ஒரு இன்டர்னல் பீப்பிள ஒரு சாதாரண காரியகர்த்தாவ வந்து அவங்க கட்சியிலேருந்து விலக்குறதெல்லாம் வந்து ஒரு விளம்பரப்படுத்தி, இப்ப இன்னைக்கு Twitterல அத ரொம்ப நெறைய மெசேஜஸ் அது சம்மந்தமா பார்த்தேன். ஸோ இது வந்து எத காமிக்கிறது? அவங்க என்னதான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப வந்து என்டிஏ, டிஎம்கேக்கு ஆல்டர்னேட்டிவா தன்ன ப்ரொஜெக்ட் பண்ணிக்க போறதா? இல்லாட்டி இந்த மாரி இன்டர்னல் ப்ராப்ளம் நாங்க சால்வ் பண்ணிட்டு இருக்கோம், வொர்க் பண்ணிட்டு இருக்கோம்ன்ற அளவுல இருக்க போறதா? அப்படின்னு தெரியல. இதனால வர பாதிப்ப அவங்க உணர்ந்தாங்களா? ஏதாவது செய்ய போறாங்களா? இது ஹை கமாண்ட் என்னன்னு எப்படி பார்க்கும் இந்த மாரி விஷயங்கள? சார், இதுல ஒரு 2 விஷயம் பார்க்க ஆசைப்படுறேன். என்ன, பலர் அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் பாஜக ஆதரவாளர்கள் அல்ல. ஏன்னா அவர்கள் அண்ணாமலையையும் பாஜகவையும் பிரித்துதான் பார்க்கிறார்கள். ஏன் சொல்றேன்னா, ஒரு பார்ட்டி ஹைரார்கி என்று வரும்போது ஒரு தலைமை செய்ய எடுக்கக்கூடிய முடிவை தொண்டன் ஃபாலோ பண்ண வேண்டியது வெதர் ஹி லைக்ஸ் இட் ஆர் நாட். அதுதான் பார்ட்டியில ஒரு இருக்கக்கூடிய ஏதோ பாஜக போன்ற ஒரு பார்ட்டி, ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வந்த ஒரு பாஜக போன்ற ஒரு பார்ட்டி, அந்த ஒபீடியன்ஸ் டு த யூனோ லீடர்ஷிப், இது வந்து தமிழக பாஜகவில் சுத்தமாக இல்லை. நான் அதான் சொன்னேன், நான் வந்து இப்போன்னு சொல்லல, நான் தமிழிசை காலத்துல இருந்தே சொல்லிட்டு வந்திருக்கேன் அது. சோ இப்போ ரொம்ப இதுவா போச்சு. அப்போ அண்ணாமலைக்காக களம் காட கூடியவர்கள் பாஜக எக்கேடு கட்டாலும் எனக்கு பரவாயில்ல, நான் அண்ணாமலையை தூக்கி பிடிக்கணும். சாதாரண தொண்டன், ஒரு பதவியில இருக்க கூட இல்லை, ஒரு அதாவது ஒரு நகர செயலாளர் அளவு கூட பதவியில் இல்லை, ஒரு சாதாரண பிரைமரி மெம்பர்ஷிப் இருக்கக்கூடியவர், அத அந்த மெம்பரை நயினார் நாகேந்திரன் சிக்னேச்சரோட நான் வந்து பிரைமரி மெம்பர்ஷிப்ல இருந்து விலக்குறேன். அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டார், ஒரு படத்தை போட்டார். ஐ திங்க் எடப்பாடின்றதுக்கு பதிலா எடப்பாடைன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பிணமாக சித்தரித்து அதுக்கு முன்னாடி வந்து செங்கோட்டையனும் ஆதவர்ஜுனாவும் நடனம் ஆடி கொண்டு போற மாதிரி ஒரு பிக்சரை போட்டு இமேஜை போட்டார். அருவருக்கத்தக்க ஒரு இமேஜ் தான் அது. வந்து ஃபர்கெட் அபவுட் வந்து அதை வந்து நான் வந்து பிஜேபி, அதாவது எடப்பாடி எதிர்ப்புன்றத கூட அந்த மாதிரி ஒரு போடுறதே வந்து ஒரு அருவருக்கத்தக்க ஒரு செயல் தான். இது வந்து பாஜக முன்னாடி கிடையாது. இப்ப லாஸ்ட் ஒரு 3 நாள் அது இது வந்து அண்ணாமலை அவர்கள் வந்த பிற்பாடு அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யறாங்க. ஏன்னா அந்த ஹிட்டிங் பிலோ த பெல்ட், இது வந்து டிராவிடியன் கல்ச்சர். அதுவும் திமுக ஒரு காலத்தை செஞ்சுட்டு திமுக இப்ப கூட செய்யறது கிடையாது. திமுக வந்து கேவலப்படுத்துவாங்க, ஆனா அது பேசுறதெல்லாம் கேவலமா இருக்கும். ஆனா வந்து அதெல்லாம் ஒரு காலத்துல இன்னும் மோசமா பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கல்ச்சர் இப்ப வந்து இம்பைப் பண்ணிருக்கா. அது அண்ணாமலை வந்த பிற்பாடுதான் வந்திருக்கு. அவர் வந்து ஒரு 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 விதமான ஒரு ட்ரோல் ஆர்மி வந்து அதை நான் அவர் சொல்லி செய்யறாருன்னு சொல்ல வரல. பட் ஆனா ஒரு ட்ரோல் ஆர்மி வந்து அவர் மேல் இருக்கக்கூடிய ஒரு அபிமானத்திலும் அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு மரியாதையிலும் அவர் சப்போர்ட்டர்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரோல் ஆர்மியா மாறி இருக்காங்க. இது பாஜகவுக்கு நல்லது கிடையாது. ஆனா எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அவர் வந்து உறுப்பினரா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. அதனால அது உறுப்பினர் பதவியிலேருந்து உறுப்பினர் இதுல இருந்து நான் விலக்குறேன்னு சொன்ன போதுதான் பலருக்கும் தெரியும் அவர் உறுப்பினரா இருக்காருன்ட்டு. ரெண்டாவது அதை கொடுத்துட்டாரு அவரே. அத வந்து நயினார் நாகேந்திரன் சைன் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அத அந்த மாவட்டத்தினுடைய ஒரு நிர்வாகி, யாராவது ஒரு நிர்வாகி, ஒரு அந்த நகர செயலாளரோ இல்ல அந்த பாலிடிக்ஸ்ல அந்த பர்செப்ஷனும் ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க வந்து ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் வந்து இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று சொல்லுவது எனக்கு என்னவோ அது வந்து அந்த பார்ட்டி டசன்ட் ஆகர் வெல் வித் தட் பார்ட்டி. அந்த ஒரு கட்சி அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கீழே தள்ளப்பட்டிருக்குன்றது ரொம்ப வருந்தத்தக்கதா தான் இருக்கு. சரிங்களா? அதனால இது வந்து அண்ணாமலை சார்பு பாஜக, நார்மல் பாஜக, இது வந்து மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க, திராவிட பாஜகன்னுவாங்க. நான் சரி பாஜக அண்ணாமலை சார்பு பாஜகன்னு பிரிக்கிறேன். அண்ணாமலை வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் பேஸா இருக்கக்கூடிய பல பாஜக மேல அனுதாபம் இருக்கக்கூடியவர்கள், அபிமானம் இருக்கக்கூடியவர்கள் அண்ணாமலை மேலதான் இருக்காங்களே தவிர பாஜக மேல கிடையாது. அப்போ இந்த விஷயத்தை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பாஜக என்ற கட்சி தமிழ்நாட்டில்
பிளந்துதான் இருக்கு. அதை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு ஆக்டிவான ஒரு முயற்சி என்பதை நயினார் எடுக்கவில்லை. வேற எந்த தலைவர்களும் இருக்கல. யாராவது தலைவர் சொல்லுவாங்க, எஸ்ஜி சூர்யா தான் ஓரளவுக்கு ஏதோ ஒரு ஆக்டிவா இருக்காரு. வினோத் செல்வம் கொஞ்சம் ஆக்டிவா இருக்காரு. மற்றபடி வேற எந்த தலைவரும் யாருமே ஆக்டிவா பார்க்கல. அப்படியே இருக்கும்போது அப்ப கட்சி எங்க இருக்குன்னே தெரியாத மாதிரி தான் இருக்கு. ஒரு போராட்டம், அதாவது கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு விஷயத்துக்கு வானதி ஸ்ரீனிவாசன் தலைமையில ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு கோஷம் போட்டாங்க. ஒரு தீ பந்தத்தையும் ஒரு பெப்பர் ஸ்ப்ரேயும் வச்சுன்னு ஒரு கோஷம் போட்டாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. டிஸ்ட்ரிக்ட் முழுக்க எடுத்துட்டு போயிருக்கணும். அதை ப்ளோ அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் பண்ணிருக்கணும். சோ இதனை பாஜக தன்னிச்சையாக செய்யலாம். அதற்கு அதிமுகனுடைய ஒரு அவர்கள் சேர்ந்து கொண்டால் சேர்ந்து கொள்ளட்டும். அவங்களோட ஒரு ஒப்புதல் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இது ஏடிஎம்கேவும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுப்பதே இல்லை. அவங்க வந்து நினைச்சிட்டு இருக்காங்க, டிஎம்கே மேல இருக்கக்கூடிய சிவியர் ஆன்டி இன்கம்பன்சி பெருமளவில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா தனக்கு டிரான்ஸ்பர் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஒன்றிதான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்லைன்னா தேவ் கிவன் அப் 2026 பரவாயில்ல அப்படின்ட்டு கிவன் அப். பிகாஸ் கட்சி தாங்கினா போதும், இருக்கிற கொஞ்ச நெஞ்ச கட்சி என் கையில இருந்தா போதும்ன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்கனாலும், அண்ட் சென்ட்ரல் பிஜேபி ஆல்சோ வெஸ்ட் பெங்காலையும் கேரளாலையும் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் பெருமளவுல கான்சென்ட்ரேட் பண்ணல. ஏன்னா அவர்களுக்கு வெஸ்ட் பெங்கால் மிகப்பெரிய இம்பார்ட்டண்டா இருக்கு. மேபி தமிழ்நாட்டை அவர்கள் இதுக்கு சரி பாத்துக்கலாம், அது பொறுமையா எப்போ வருதோ பாத்துக்கலாம். 2 திராவிட கட்சிக்குள்ள அடிச்சு கிடிச்சு போச்சு, ஒருத்தன் ஓயட்டும், அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலான்ற அளவுக்கு வந்துட்டார்களான்னு தெரியல. ஏன்னா அந்த கான்சென்ட்ரேஷன் இல்லை. சோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இன்றைய தேதிக்கு இந்த கூட்டணி, திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கும் பட்சத்தில் அட்வான்டேஜ் திமுகல தான் இருக்கு. தாவேகா ஓட்டுகளை பிளந்து 2ஆவதா 3ஆவதான்றதை தாண்டி திமுகவுக்கு உதவி செய்கிறது. அந்த நிலைமையில தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம காங்கிரஸ் பத்தி நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். அவங்க வந்து போன வாரம் வந்து ஒரு 5 மெம்பர் அடங்கிய ஒரு குழுவை அமைச்சாங்க. எதுக்குன்னா அலையன்ஸ பத்தி பேசுறதுக்கு. அவங்க ஏற்கனவே டிஎம்கே அலையன்ஸ்ல இருக்காங்கிறது ரொம்ப தெரிஞ்ச விஷயம். அந்த அலையன்ஸுக்கு எந்த பாதிப்பும் வரலன்னு நெனச்சுக்கிற போது, அவங்க காங்கிரஸ மையப்புள்ளியா வச்சு சில அ க அரசியல் நிர்மாணங்கள்லாம் வந்தது. அவங்க தாவேக்கால போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கிடைக்கும். அப்படின்னு ஒரு விதமான வெளிச்சம் வந்து காங்கிரஸ் மேல விழ ஆரம்பிச்சது. ஸோ இந்த 5 மெம்பர் குழு அமைச்சு நாங்க டிஎம்கேட்ட மட்டும் தான் பேசப் போறோம். அது சொன்னது நம்ம தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. ஸோ அப்படி சொன்னதுனால அவங்க தங்களுடைய முக்கியத்துவம் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இழந்துட்டாங்களா? இனிமே அவங்க வந்து தாவேக்காவோட பேசறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லாட்டி தாவேக்காவோட பேசறதுக்காகவும் சேர்த்து தான் இந்த 5 மெம்பர் குழு அமைச்சிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பி. சிதம்பரம் அவர்களும் செல்வ பெருந்தகை அவர்களும் ரொம்ப கிளீனா வந்து என்ன சொன்னாங்க, இந்த குழு வந்து திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமைச்சிருக்கு. அதனால இந்த ஸ்பெகுலேஷன்லாம் தூக்கி போட்டுறணும் ஆமா. அப்படின்னு. நீங்க அந்த அறிவிப்பை போய் பார்த்தீங்கன்னா, கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு முயற்சிகள் செய்வதற்கான குழு. இது திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு சொல்லல. சோ ஸ்பெகுலேஷன் ஸ்டில் எக்ஸிஸ்ட். நான் ஏன் காங்கிரஸ் வந்து தாவேகாவுடன் போவதற்கு உண்டான ஒரு முக்கியமான புள்ளியில இருக்காங்கன்றது ஒரு 2-3 பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். நான் போன தடவை உங்கள்கிட்ட ஒன் ஆஃப் த டைம் பேசும்போது சொல்லியிருக்கேன், அவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ரெலவன்ஸ் வேண்டும் என்றால் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் சிறுபான்மையினர் மக்கள் கடலோர மாவட்டங்களிலும் தான் அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. விஜய் அந்த வாக்குகளை பெருமளவில் தன்னுடைய பக்கம் இழுக்கிறார். அதுவும் சிறுபான்மை வந்து அந்த மிஷினரிஸ் மூலமாக ஏன்னா ஒரு பாஸ்டர் கூட சொல்லியிருந்தார், எங்க மிஷினரி முழுக்க நாங்க விஜய் ஆதரவாக தான் இது பண்ணிட்டு இருக்கோம், ப்ராபகண்டா பண்ணிட்டு இருக்கோம், பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். இது சொன்னார் ஒரு ஓப்பனா ஒரு காணொலி நேரலையில் ஒரு காணொலியில சொன்னார். சோ அந்த மாதிரி வந்து ஒரு மிஷனரிஸ் அதை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்ப காங்கிரஸ்க்கு ஒரு ரெலவன்ஸ் வேண்டும் என்றால் அந்த ஓட்டு வந்தாதான் ரெலவன்ஸ். இல்லைன்னா இவர்கள் 2029 திமுக ஒரு துச்சமாக மதிக்காது, விசிகா கம்யூனிஸ்ட் போலதான் காங்கிரஸையும் ட்ரீட் பண்ணும். 2வது, உங்களுக்கு பாண்டிச்சேரியிலையும் காங்கிரஸ் விஜயனுடைய காம்பினேஷன் வந்தா பாண்டிச்சேரியில ஆட்சி பிடிக்கக்கூடிய அளவுக்கு கூட அவர்களுக்கு ஸ்ட்ரென்த் வரும். அப்போ அது ஒரு ஸ்டேட், இன்னொரு அதுல பெரிய லாபம் இல்லைன்னா கூட ஒரு ஸ்டேட் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு சதர்ன் டிப்ல நாங்கள் வந்து வலுவாக இருக்கிறோம் என்று ஒரு இமேஜ் கொடுக்கலாம். 3வது மிக 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 முக்கியமானது கேரளாவில் கடந்த 2 ஆட்சி கம்யூனிஸ்ட் ஆட்சி, எல்டிஎஃப் ஆட்சி, யூடிஎஃப் கிடையாது. சோ யூடிஎஃப் 2 முறை ஆட்சியை இழந்து விட்டது. 3வது முறையும் யூடிஎஃப் ஆட்சிக்கு வரவில்லை என்றால் காங்கிரஸ் அங்கே அஸ்தமிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா மக்கள் வந்து பெருமளவுல பிஜேபி பக்கம் வர ஆரம்பிப்பாங்க. இதுக்கு ஒரு இண்டிகேஷன் நான் ஒன்னு சொல்லியிருந்தேன். டிசம்பர் 13ஆம் தேதி லோக்கல் பாடி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வருது. predominantly the fight is between LDF and UDF. Okay, கம்யூனிஸ்ட் அந்த பிஜேபியும் மிகப்பெரிய அளவுல போட்டியிடுகிறார்கள்.
திருவனந்தபுரத்துல கடந்த 2 லோக்கல் பாடி எலெக்ஷன் 2015 2020 பாஜக அங்க 100 கவுன்சிலர் சீட்ல 35 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஸோ மெஜாரிட்டி மார்க் வரல. அங்க அவர்களுக்கு உண்டான போட்டி கம்யூனிஸ்டுக்கும் பிஜேபிக்கும் தானே தவிர 3 கார்னர் கான்டெஸ்ட் இல்ல அங்க பெருசா. அதனால 2 கார்னர் அப்கோர்ஸ் காங்கிரஸ் ஒரு பெரிய ஃபோர்ஸா தான் அங்க இருக்கு. இப்போ சசி தரூரை ஒதுக்கியதால் நாயர் இன மக்கள் காங்கிரஸ் மேல ஒரு அதிருப்தியையும், ராஜீவ் சந்திரசேகர் அங்க ப்ராமினன்ஸ் வந்ததுனால அவரும் நாயர் வகுப்பை சார்ந்தவர், அந்த பக்கம் ஓரளவுக்கு ஒரு சப்போர்ட் பேஸ் வருது. இது திருவனந்தபுரத்துல ரொம்ப முக்கியம். சரிங்களா? சப்போஸ் திருவனந்தபுரத்துல அந்த 35ல இருந்து ஒரு 51க்கு இன்னொரு 16 கவுன்சிலர் ஒரு வராங்கன்னு ஒரு ஹைப்போதெட்டிக்கலா வச்சுப்போம். தட் கிவ்ஸ் a மெசேஜ். கேரளா பாஜகவுக்கு தயாராகிறது என்ற மெசேஜ் போய் சேரும். அப்போ 2026 போட்டி என்பது பெருமளவிலான கேரளாவில் அந்த மல்லப்புரம் அந்த மாதிரி ஏரியால, அந்த வயநாடு இந்த மாதிரி ஏரியாவை தவிர்த்து ஒரு 60% முதல் 70% கேரளாவில் போட்டி மும்முனை போட்டியாக இருக்கும். பாஜக, காங்கிரஸ், எல்டிஎஃப். அது எல்டிஎஃப்க்கு சாதகமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு போட்டி வந்தால் அது எல்டிஎஃப்க்கு சாதகமாக தான் இருக்கும். மேபி பிஜேபி இது ஒரு சில அசம்பிளி சீட் வின் பண்ணலாம், அந்த ஒரு நிலைமைக்கு போகும். ஆனால் எல்டிஎஃப்க்கு சாதகமாக 3வது முறையாக அங்க வரும். அப்ப காங்கிரஸ் தொடர் தோல்வி, அதாவது பிஜேபி ஒண்டிதான் தோத்துட்டு இருக்காங்க, அதாவது ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல ஒண்டிதாங்க நாங்க தோத்துட்டு இருக்கோம், ஓட் சோரி பண்ணி தோத்துட்டு இருக்காங்க அப்படி என்று பேசக்கூடிய இடத்துல கேரளாவிலும் அவர்கள் அந்த மாதிரி தோல்வியை சந்திக்க நேரிடும் பட்சத்தில் அவர்களுக்கு மிஷனரியினுடைய சப்போர்ட் தேவை. நான் விஜயனுடைய கரிஸ்மா ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, இங்க விஜயோட ஒரு கூட்டு சேர்ந்தார்கள் என்றால் அந்த கூட்டமைப்பு, அந்த கிறிஸ்துவ மக்களினுடைய கூட்டமைப்பு அங்க பெருமளவுல வேலை செய்வாங்க. அப்கோர்ஸ் பார்டர் சீட்ஸ்ல, பார்டர் ஸ்டேட் தமிழ்நாடு கேரளாக்கு பார்டர்ல இருக்கக்கூடிய பல சீட்டுகள்ல அவருக்கு ஒரு காங்கிரஸ்க்கு ஒரு பெரும் ஆதரவு வரக்கூடிய நிலைமை ஏற்படும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் தாவேகாவுடன் போவதற்கு உண்டான நிர்பந்தம் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அப்ப 13/12/2025 டிசம்பர் மாசத்தின் அந்த ஒரு நாள் கார்பரேஷன் எலெக்ஷன், லோக்கல் பாடி எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை பொறுத்து காங்கிரஸ்னுடைய முடிவு இருக்கும். ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், காங்கிரஸ் ஸ்வீப்ஸ் இருக்கிற அத்தனை கார்பரேஷனையும் வின் பண்றாங்கன்னு ஒரு அசம்ஷனுக்கு வச்சுப்போம். தென் அவங்க விஜய சீந்த கூட மாட்டாங்க. தமிழ்நாட்டில் டிஎம்கே கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போயிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம பாட்டில் அது பாட்டில் ஸ்டேட்டஸ் கோ இருக்கலாம், நம்ம கேரளாவில் வெற்றி பெற்று விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை வரும். ஒரு பெரும் தோல்வியை சந்தித்தார்கள் என்றால் அவர் விஜய் பக்கம் போவதற்கு உண்டான வாய்ப்பு மிகப்பெரிய அளவில். இப்போ நீங்க முன்னாடி அதுக்கு நான் கேட்ட கேள்வியில அதை நம்ம பத்தி திருப்பி அட்ரஸ் பண்ணல. ஸோ ஒரு சில கணிப்பாளர்கள் சொல்லுகிறார்கள், திமுக தலைவர் திரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர் திமுகவில் அதிருப்தியாக இருப்பதாகவும், அவர் கூட ஒரு விஜய் கரத்தை பலப்படுத்துறதுக்கு நாளைக்கு நினைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப லாயல் டிஎம்கே ஃபேமிலி அவங்களது. ஸோ இதை நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் இதுல ஏதாவது உண்மை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என்ன இப்படி ஒரு நியூஸ் பரவுது? சார், எனக்கு தெரிஞ்சு அது பண்ண மாட்டார் சார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் ஒரு பொலிட்டிக்கல் கிளாஸ்ல வேற இடத்தை சார்ந்தவர். அவர் என்ன ஒரு பெரிய ஒரு இது என்னன்னா, நான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை மிகவும் மதிக்கிறவன். ஏன்னா அவர் திமுக பல இடங்களில் காசு கொடுத்து ஓட்டுக்கு காசு கொடுத்த போது கூட அவர் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி 2 முறை வின் பண்ணார். லாஸ்ட் 2 டைம்ஸ் வெற்றி பெற்றது முழுக்க 2021 2016ல கூட அவர் நான் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபலா இருந்தார். பாரம்பரியமிக்க திமுக குடும்பத்திலிருந்து வர்றார். இன்ஃபேக்ட் திராவிட கழகத்தை ஆரம்பித்த அவருடைய தாத்தா அவர் தான் ஒன் ஆஃப் த 5 ஃபவுண்டர்ஸ் ஆஃப் டிராவிடியன் மூவ்மெண்ட். அந்த பாரம்பரியத்திலேருந்து வரவர். அவருக்கு என்ன ஒரு தர்ம சங்கடம் இருக்குன்னா, சரி தாவேகாவில் போய் இணைந்தால் என்ன பொறுப்பு கொடுக்கப்படும்? அவருடைய வாய்ஸ், செங்கோட்டையனுக்கு அந்த பிரச்சனை உண்டு. செங்கோட்டையனே 2-3 மாதங்கள்ல இவர் சொல் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய யாருமே
சொல் பேச்சு கேளாமை என்பதை கொண்டவர்கள். அங்க இருக்கக்கூடிய அட்வைசர்ஸ் பலர் வந்து ஏன்னா அவர்களை வழிநடத்துபவர்கள் கிறிஸ்டியன் மிஷனரி. செங்கோட்டையன் அவர்களுக்கு அது ஒத்து வராது அந்த இடத்துல. செங்கோட்டையன் இஸ் a very organized politician. அங்க போயிட்டு நாங்க வந்து ஆர்கனைசேஷன்லாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னும் போது மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடம் செங்கோட்டையன் ஏற்படும். அதனால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கும் அந்த புது கட்சியில் போய் ஜாயின் பண்ண ஏன்னா அவருக்கு கண்டிப்பாக மதுரையில் இந்த முறை சீட்டு கொடுப்பது கஷ்டம். திமுக சீட்டு கொடுக்காது. அது வந்து நிதர்சனமான உண்மை. ஏன்னா அது வந்து ஏற்கனவே அவர் வந்து டிமோட் பண்ணி அவரை வந்து இதுல தான் வச்சிருக்காங்க. ஒரு ஐடி மினிஸ்டர்னு வச்சிருக்காங்க. பட் அதுலயும் பவர்லெஸ் மினிஸ்டரா தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது அவர் வந்து பினான்ஸ் மினிஸ்டரா கண்டினியூ பண்ணியிருந்தானா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கும். தமிழ்நாடுனுடைய எக்கானமிக் சிச்சுவேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கும். இப்போதைக்கு வந்து அப்படியே பயங்கர ஒரு பிம்பம் தான் கட்டமைக்கப்படுகிறது தவிர இது வந்து அஸ்திவார மாட்டத்துல தான் இருக்கு. ஆனா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அது சரி செய்திருக்கக்கூடிய ஒரு திறமையானவர். ஸோ அதனால அவர் இங்க வருவதற்குண்டான வாய்ப்பு மிக குறைவு. வந்தால் அவருக்கு மரியாதை இருக்காது. அண்ட் மோரோவர் ஹி இஸ் நாட் a நார்மல் பொலிட்டீஷியன். அவர் வந்தார் உடனே வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அவர் இஸ் நாட் ஆர்கனைசேஷன் மேன். அவர் வந்து ஒரு பாலிட்டிஷியன், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கே தவிர ஆர்கனைசேஷன் பர்சன் கிடையாது. அதனால வந்து அவர் உடனே ஒரு 1000 பேர் கூட்டத்தை கூட்டிட்டு வருவாரு, கூடவே ஒரு 10 பேரை கூட்டு வருவாங்கலாம் வரக்கூடியவர் இல்லை. அதனால வந்து தாவேகாலையும் அது ரொம்ப யோசிப்பாங்க அவரை போய் கூட்டிக் கொண்டு வருவது. ஒரு இன்டெலெக்சுவல் எங்க கூட இருக்காங்க அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்கு வேணா அவர் உபயோகப்படுவாரே தவிர கட்சியில் யாரும் அவரை மதிக்க மாட்டார். கட்சியில் அவருக்கு உண்டான முக்கியத்துவம் இருக்காது. செங்கோட்டையன் அவர்களுக்கே கட்சியில் ஒரு முக்கியத்துவம் மிகப்பெரிய அளவில் இருக்காது. ஏன்னா அவர் கூறுவதையோ அவர் சொல்லக்கூடியதோ அவர் ஒரு முடிவு எடுக்கக்கூடியதோ இடத்துலயோ வந்து ஒன்னும் இல்லை சார், நாளைக்கு வேட்பாளர் தேர்வு என்று வரும்போது செங்கோட்டையன் அவர் அந்த 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 மாதிரி விஷயத்துல பழந்துன்னு கொட்ட போட்டவர். யாரை நிறுத்தினா எந்த மாதிரி வேலை செய்யும், எனக்கு ஒரு கான்ஸ்டிடியூவன்சியும் அவருக்கு தெரியும். எப்படிப்பட்ட காம்போசிஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் எப்படி இருக்காங்க, அங்க எப்படி அந்த டெமோகிராஃபி எப்படி இருக்கு, இதெல்லாம் நல்லா தெரிந்தவர் அவர். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இல்லைங்க இங்க வந்து இந்த சமூகத்தை போட்டா சரியா இருக்கும்னா விஜய் வந்து அதெல்லாம் இல்லைங்க, அவர் நமக்கு தெரிஞ்சவர், அவரே இருக்கட்டும் அப்படி. ஸோ லாட் ஆஃப் ஓவர் ரைடிங் நடக்கும்போது செங்கோட்டையன் அவர்களுக்கு அதிமுகவில் கிடைத்த மரியாதையை விட மிக குறைவான மரியாதை தான் அங்க கிடைக்கும். ஸோ அப்போ அவர் வந்து ஹி வில் ஸ்டார்ட் ரீதிங்கிங், என்னடா அது நம்ம தப்பு செய்து விட்டோமோ என்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜுக்கு அதுதான் நடக்கும். அதனாலதான் நிறைய அரசியல்வாதிகள் பெருமளவுல பெருந்தலைவர்கள் யாரும் விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே பின்னாடி போய் நிக்கல. இல்லைன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் போய் இருந்திருக்கணும்ல. இன்னைய தேதி வரைக்கும் செங்கோட்டையனை தவிர ஆதவ் அர்ஜுனா என்பது ஒரு பேர் தெரியும். ஆனா அவர் வந்து பெரிய அரசியல்வாதி கிடையாது. செங்கோட்டையன் மாதிரி ஒரு தலைவர் எத்தனை பேர் போயிருக்காங்க? அவர் ஒருத்தர் தான் போயிருக்காரு. அதுவும் ஒன்லி நவ். வேற வழி இல்லாம போயிருக்காரோ தான் பார்க்க தோன்றுகிறது. அதனால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு வந்து கண்டிப்பாக டிஎம்கேல சீட்டு கிடைப்பது மிக மிக கடினம். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் அரசியல்வாதிகள் அந்த மாவட்ட நிர்வாகிகள்லாம் அவர் மேல ஒரு அதிருப்தியில தான் இருக்காங்க. அதனால சீட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால சீட்டு கிடைப்பது கஷ்டம். அதனால அவர் தாவேகாவுக்கு சென்றால் என்றால் அவருக்கு அங்க மரியாதை இருக்காது. இன்ஃபேக்ட் அவர் வந்து ஹி வில் டேக் அ பேக் சீட். அவர் வந்து நான் பாலிடிக்ஸ் விட்டே கொஞ்சம் ஒதுங்கி இருக்கேன்ற மாதிரி தான் அவர் வந்து ஒதுங்கி விடுவார் என்று தான் பார்க்கிறேன். ஏன்னா இப்பவே இந்த கடைசி 2 வருடங்களாவே கொஞ்சம் பெருமில் லைம் லைட்ல இருக்கிறது கிடையாது. ஐ திங்க் அவரை ஒதுங்கிடுவார்னு தான் நானும் பார்க்கிறேன். நன்றி சார். சார் நேயர்களே, இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்து இந்த விவாதத்தை கேட்டதுக்கு நன்றி. என் சேனலுக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.